நடக்கக்கூடிய இறப்பு பிறப்பு என்றால் என்னன்னு கூட இன்னும் நீங்கள் தெரியாமல் தான் இருக்கின்றீர்களா? உலகத்திலே பிறப்பு உண்டு, இருந்தால் இறப்பு கண்டிப்பாக உண்டு. மனிதன் பிறந்து அவன் கதை முடிந்து கடைசி காலத்துல எங்க போகணுமோ அங்க போய்கிட்டு இருக்கா ஐயா. கண்டிப்பா அங்க போயேதான் ஆகணும். அப்படியா? மந்திரி சொன்னதுதான். சரி, அதை வச்சு இந்த மகுடாசுரனுக்கு பதக்கு 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 பதக்குன்னு அடிக்க. அப்ப என்னைக்கு நானும் சாகத்தான் செய்யணுமா? அப்படியானால் உலகத்திலே இறப்புன்னு ஒண்ணு இருக்கா மந்திரின்னு கேட்டான். கண்டிப்பாக இருக்கு. சொல்லுகிறான், மன்னா இறப்பு என்று ஒன்று இருந்தால் உலகத்துல இறப்பு என்பது நிச்சயம் நிச்சயம் உண்டு. என்றைக்கு தாயார் வயிற்றிலே பூலோகத்திலே பிறந்தோமோ அன்றைக்கு சாக்காலம் தலைக்கு மேல இருக்கு. எங்கேயாவது ஒரு நாள் ஒவ்வொருத்தரா போகத்தான் செய்யணுமா ஒழிஞ்சு கடைசி வரையில் உயிரோடு யாரும் இருக்க முடியாது. அதனால மன்னா நீங்களும் ஒரு நாள் போகத்தான் போறீங்கன்னா. அப்படியா? இவனுக்கு கவலை இருக்காது. ஆஸ்தி பாஸ்தி சொத்து சோகம் லொட்டு லொடுக்கு எல்லாம் எக்கச்சக்கம் ஏகபாகமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இவ்வளவு செல்வங்களை விட்டு போட்டு நானும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டுமா? ஏன் மந்திரி, என்ன எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உலகத்திலே நான் ஒருவன் மட்டும் சாகாம இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, சாகாம இருக்கணுமா? நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? உடுக்குக்காரர் சாகாம இருக்கணுமா? சீக்கிரம் சொல்லு. ஒரு 21 ரூபா 50 பைசா தாங்க. சரி, சக்கரை கோயில்ல டானிக்கு டாம் டானிக்க வாங்கி என் கைனால ஒரு உடைச்சி அப்படி திருக்கி ஒரு முறுக்கு திருக்கி உங்களை மல்லாக்க போட்டு உங்க வாயில ஊத்திட்டா நீங்க சாகவே மாட்டீங்க. உடைஞ்சுக்காத. நான் உயிரோட இருக்கிறதுக்கு கேட்டா நீ சாகிறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. என் கைனால கொடுத்தா உங்களுக்கு சாக்காலவே இல்லை. கோட்டிக்காரி என்ன கோட்டிக்காரி? விஷத்தை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அப்படியா தாயி? அப்படியா? என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறீங்களா? மாட்டேன். என்ன சொல்ல பாரு, என் மேல அவ்வளவு நம்பிக்கை. பாயாசம் பாயாசம் விளக்குமார கொண்டு அடிச்சாலும் எனக்கு வெஞ்சா பிரவீன மாதிரி. ஏ அப்பா, அப்படி சொல்லுங்க. அப்படி என்றால் இந்த மன்னனான மகிடாசுரன் அழியாமல் இருக்க வேண்டும். அழியாம இருக்கணுமா? கண்டிப்பா. அப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? உலகத்துல 3 ஆசைகளை வெறுத்துரும். சரி, என்ன ஆசைமா? மண்ணாசை, பொன்னாசை, சரி, பெண்ணாசை. பெண்ணாசை. 3 ஆசை. ஆமா, 2 ஆசையை கூட வெறுத்தரலாம். சரி, மண்ணாசை பொன்னாசை. சரி, ஏன்னா மண்ணாசைங்கிறது இப்போ ஏக்கர் லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. அதனால அந்த ஆசையை கூட விட்டுறலாம். பொன்னாசைங்கிறது தங்க நகை. ஆமா, விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவனு 1.5 லட்சத்தை தாண்டிட்டு நகை எடுக்கிற மாதிரி இல்ல. அந்த ஆசையை விட்டுற வேண்டியது. மூணாவது சொன்ன ஆசையை விட முடியுமா? என்ன ஆசை? அது எப்படி விட முடியும்? பெண்ணாசை. ஆமா, பெண்ணாசை. சொல்லு. பெண்ணாசை. அப்படி சொல்லுதாயி. என்ன ஆசைன்னா நீ பெண்ணாசைன்னு சொல்லணும். பெண்ணாசை, பெண்ணாசை. அவ ஆம்பளை இருந்தா சொல்லுவா. அதானே. நானே ஒரு பொம்பளை, நான் எப்படி சொல்ல முடியும்? போதும் வெறுக்க முடியாது. வெறுக்க முடியாதா? முடியவே முடியாது. இந்த 3 ஆசைகளை வெறுத்தவர்கள் முற்றும் துறைந்த முனிவர் படியளக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து இந்த நாடு நகரம் பொருள் வீடு வாசல் மனைவி மக்கள் தோட்டம் துறவன் அத்தனை என்னிடத்தில் ஒப்படைச்சிரு. படியளக்கக்கூடிய பகவானை நினைத்து 12 வருடம் அன்னாகார ஊனுறக்கம் இல்லாமல் நீ அந்த தவங்கள் செய்ய வேண்டும். அப்படி தவங்கள் செய்தால் பகவானிடத்தில் சாகாத வர வாங்கலாம் அப்படி என்று சொல்ல அந்த மன்னனான மகிடாசுரன் நாடு நகரம் பொன்பொருளை அத்தனை மந்திரிகளை ஒப்படைத்து மந்திரேங்கு பாண்டோங்க அந்த மன்னனான மகிடாசுரன் தவம் இருக்க வேணுமே என்று எங்கே வருகிறார்? காவி நல்ல உடைய நீந்த காவி நல்ல உடைய
மேலே